வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். ஸோ நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒரே டைம் ஃப்ரேம் போதுமா இல்லை மல்டி டைம் ஃப்ரேம் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம்னா டே கூட எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் உங்களுடைய ட்ரெண்டு என்ன மாதிரி போகுது, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே பாருங்கள். ஸோ இது கிராஸ் பண்ணல, இது கிராஸ் பண்ணல அப்படின்னா என்ன, அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறது ட்ரெண்டுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கலாம், கரெக்டாக? ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், டெய்லி இல்லைன்னா இந்த 4 ஹவர்ஸில் போய் பாருங்கள், ஓகே? எப்போவுமே அப்போது உங்களுக்கு மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் டிசைட் பண்ணணும், ஓகே இது வந்து அப் ட்ரெண்டு, ஓகே லைட். தென் மீடியம் டைம் ஃப்ரேம் போங்க, 1 ஹவருக்கு, ஓகே? 1 ஹவர் ஆர் 15 மினிட்ஸ்க்கு போங்க. இப்போ 1 ஹவர் 15 மினிட்ஸ்க்கு போனீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ரைஸ் ஜோனை மார்க் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து எங்கே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ப்ரைஸ் ஜோன் மார்க் பண்ணோன்னா, இப்போ நீ ஹையர் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைனை எடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் அது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க மறுபடியும். ஸோ உங்களுக்கு ட்ரெண்டு தெரியறதுக்காக நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போகணும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து மீடியம் டைம் ஃப்ரேம் வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும். ஸோ இங்கே எது சப்போர்ட்டு, இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகே? இந்த இடம் சப்போர்ட், கரெக்டுங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸில் இங்கே வந்துருக்குது அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் கொஞ்சம் டவுன் அடித்து தான் போகும், கரெக்டுங்களா? அப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போகணும் 5 மினிட்ஸ்க்கு. இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு அதை பார்த்துட்டு பிறகு போனீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறது எங்கே எடுக்கணும் ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஓகே? இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய ட்ரேடை. ஸோ அதனால் அப்பப்போ நம்ம போய் மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது ஒன் டைம் பார்த்துட்டிங்க எந்த பக்கம் போகுது ட்ரெண்டு, ஓகே இதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது இந்த 1 ஹவரில், டேயில் வந்து ட்ரெண்ட் எப்படி போகுது, 1 ஹவரில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு முக்கியம், லோயர் டைம் ஃப்ரேமில் புல் பேக் முக்கியம். எங்கேருந்து இப்போ மேலேருந்து கீழே வரப்போதா இல்லை கீழேருந்து மேலே போதா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குதா இல்லாட்டி சப்போர்ட் லெவலில் இருக்குதான்றது உங்களுக்கு 1 ஹவரில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே இப்போ உங்களுக்கு 2 அல்லது 3 டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னாலே போதும், அதுக்குன்னு சொல்லிட்டு அதை திரும்ப பார்க்க தேவை. ஒரு டைம் ஃப்ரேம் ஃபைனலாக வந்து செட் பண்ணி இருங்க, ஓகே? ஸோ இப்போ நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம்ன்ற அதிகமாக பார்க்குறதால வந்து சார்ட்டு பார்க்குற மாதிரின்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு தெளிவான வேலை கொடுக்குறது தான். இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரெண்டு பார்க்குறீங்க, மீடியம் டைம் ஃப்ரேமில் செட் பண்ணுறீங்க, லோயர் டைம் ஃப்ரேமில் போய் என்ட்ரி கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய சிம்பிள் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து நீங்கள் என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஓகே இங்கே கீழே போகுதுன்னா அந்த டைம் ஃப்ரேம்லேயும் கீழே போகணுன்னு அவசியம் கிடையாது. டேவில் வந்து மேலே போயின்னு இருக்கும், இதில் கீழே இங்கே வருது 5 மினிட்ஸில் கீழே போயின்னு இருக்கும். பட் அதனால் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் சேமாக இருக்கணும்னு மட்டும் அந்த மாதிரி நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான், ஓகே? ஸோ ஒரே பிகினராக இருக்குன்னா ஒரே டைம் ஃப்ரேம்னு போதுமா, மல்டி டைம் ஃப்ரேம்னா மல்டி டைம் ஃப்ரேமு உங்களுக்கு எதுக்காகன்னு சொல்லிட்டேன். ஸோ ஹையரை வந்து ட்ரெண்டுக்கு, மீடியம் வந்து செட்டப்புக்கு, லோயர் வந்து என்ட்ரிக்கு. ஸோ ஒன்ஸ் லோயர் வந்துங்க எல்லாத்தையும் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகிறதில்ல, இதுலேயே வந்து முடிக்கலாம், ஓகே? ஓகே, நன்றி மக்களே. ஏதாவது டவுட்டுன்னா எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.